ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் காத்திக் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஃப்ராங்கென்ஸ்டைன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய கதைக்களம் 1857 ஆரம்பிக்குது. ஆர்டிக் ஓஷனே கிட்டத்தட்ட பனியில் மூடப்பட்டிருக்கு. கடலாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி கம்ப்ளீட்டாக பனியால் சூறப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துக்குள்ளே இந்த பனிகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய கப்பல் ஒன்று மாட்டிக்குது. இப்போ கேப்டனு வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் இறங்கி, எப்பா இந்த கப்பலை சுற்றி ஒட்டி இருக்கிற எல்லா பக்கம் பனி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து தூக்கி வெளியே போடுங்க, அப்போ தான் கப்பலை அடுத்த இடத்துக்கு நம்ம கொஞ்சமாக நகர்த்த முடியும். இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது, தண்ணி எங்கேயோ இருக்குது, பண்ணுங்கப்பா அப்படின்னா அவங்களும் எல்லாத்தையும் இறங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பனிக்கட்டிகள் எல்லாத்தையும் வெட்டி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தருணத்தில் திடீர்னு ஒரு நபர், கேப்டன் கொஞ்சம் வாங்க, இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மைலுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒன்று பெருசாக வெடித்து சிதற மாதிரி தெரியுது, நம்ம என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னா ஒரு குரூப் ஒன்று அங்கே போகிறாங்க. போனால் ஒரு ஆள் குத்துயிரும் கொலையுருமா அங்கே கிடக்கிற ஆள் பேர் விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன். இந்த ஆள் யாருங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ இந்த விக்டர் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க எங்கள் கப்பலுக்கு. கொஞ்ச நேரத்தில் பின்னாடி ஏதோ ஒரு வித்தியாசமான க்ரீச்சர் ஒன்று ஃபாலோ பண்ணுது. இவங்க எப்பா யாரோ பயங்கரமாக பிளிரி கட்டி வர்றாங்க, அது யாருன்னு தெரியல. அவங்க தாக்குறதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் துப்பாக்கியோட தயாராக இருங்க, வந்தால் சுட்டு வீழ்த்துங்க அப்படின்றாரு கேப்டனு. இப்போ உள்ள விக்டர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல கேப்டனு. கொஞ்ச நேரத்தில் எவன்லாம் சுடுறதுக்காக போனானோ எல்லாத்தையும் பெரிய சம்பவம் பண்ணி கிட்டத்தட்ட 6 பேர் சம்பவ இடத்துலேயே பலி. அந்த அளவுக்கு அந்த க்ரீச்சர் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டு இப்போ அந்த கப்பல் மேலேயும் ஏறி சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த தருணத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, தூக்கிட்டு வந்தாங்கல்ல அந்த விக்டர், அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, சார் நான் யார் தெரியுமா, என் பேர் விக்டர். எங்கள் அப்பா ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ஜனாக இருந்த ஒரு நபர். மருத்துவ உலகத்தையே புரட்டி போடுற அளவுக்கு பல புரட்சிகளை அதில் பண்ணவர். அவரால் பண்ண முடியாத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, செத்து போனவனை உயிரோட கொண்டு வர முடியல. எங்கள் அப்பா கூட தலை சிறந்த ஆளா நான் வர்றேன் பாரு, டேடி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு நான் அதையும் பண்ணினேன். அதனுடைய விளைவு தான் இந்த வெளியே ஒன்று எல்லாரும் உங்கள் டீமை சூறையாடிக்கிட்டு இருக்கே, அதான் அந்த க்ரீச்சரை நான் தான் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னையா சொல்கிறப்ப நீயே அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து உயிரோடு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அது என்னென்னா, பேசாட்டு வர்ற அந்த பயபிளேட்டை என்ன அது கையில் கொடுத்து விட்டிங்கன்னா அது தூக்கிட்டு போயிடும். நீங்கள் மாட்டுக்கு பனியை தூக்கி போட்டுட்டு நீங்கள் மாட்டுக்கு கப்பலை ஓட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாயேஜை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா இங்கே எல்லாருடைய பிணங்களாக தான் கிடக்கும், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போக, இதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அங்கே அரங்கேறின சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது தானி தலைவன் கிலர்மோ டெல் டோரோவுடைய படம். அவர் எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னா, எப்படி ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கு, நம்ம ஜேம்ஸ் கேமரன்லேருந்து, பார்க் சான் வூக்லேருந்து, நம்ம ரிட்லி ஸ்காட்டு, டோனி ஸ்காட்டு, கிறிஸ்டோபர் நலனு, கிம்கி டூக்குன்னு சொல்லி இந்த மாதிரி உலகமே உத்து பார்க்கக்கூடிய இயக்குநர்கள் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டார்க் ஃபேண்டசி ஹாரர் அப்படின்னாலே போதும், தம்பி நம்ம கிலர்மோவை கூப்பிட்டு விடுங்க அப்படின்னு தலைவனை தான் கூப்பிட்டு விடுவாங்க. அந்த மாதிரி அவர் பண்ண ஒரு சம்பவமும் நேராக ஆஸ்காரில் தான் போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு இயக்குனர், நார்மலாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. அந்த ஆள் மாதிரி எப்படிங்க இருந்தாலும் மேக்கிங் இப்படி கொண்டு வந்தான் அப்படின்னு நம்மளை வாய அகல விரித்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு இயக்குனர். உதாரணத்துக்கு இவர் ஏற்கனவே இயக்குன பேன்ஸ் லேபிரின்த் படமாகட்டும், த ஷேப் ஆஃப் வாட்டர் படமாகட்டும். பேன்ஸ் லேபிரின்த் 3 ஆஸ்கார் அடிச்சது அந்த வருஷத்துக்கு. த ஷேப் ஆஃப் வாட்டர் 4 ஆஸ்கார் அடிச்சு 13 கேட்டகரியில் நாமினேட் ஆகி 4 ஆஸ்கார் அடிச்சது அந்த படம். இந்த படம்லாம் எத்தனை ஆஸ்கார் அடிக்கும் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு இப்போ தெரியல. நிச்சயமாக அந்த படத்துக்குள்ள ஆஸ்கார் இருக்குங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 1818 மேரி ஷெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் எழுதின ஒரு நாவல், அதுதான் இந்த கதை. அங்கே இருந்து அதை தழுவி தான் இது படமாக நம்ம கிலர்மோ டெல் டோரோ இதை படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னா ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் அட்டகாசப்படுத்தியிருந்தாங்க. சார் என்ன மாதிரி ஒரு ரைட்டிங், என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னு நம்மளை சும்மா மிரச்சேரியை வச்சுருந்தாங்க. ஒன்று அந்த விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம், அதை ஏற்று நடித்த ஆஸ்கார் ஐசக். இன்னொரு பக்கம் அந்த க்ரீச்சர், இந்த ஒரு கதாபாத்திரம் கடைசி வரைக்கும் நம்மளை பெரிய கனெக்டை கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் என்ன தான் நடக்க போகுதுங்க அந்த கேரக்டருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலில் சீட் எட்ஜில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதை ஜேக்கப் எலாட்டி தான் பண்ணியிருந்தார். இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு ஆஸ்கார் கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக ஜேக்கப் எலாட்டிக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதில் மேக்கப்லேயும் நிறைய விஷயங்கள், மெனக்கடல்கள் இருக்குது அந்த கதாபாத்திரத்துக்கு. அது நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி மியா காத் தான் எலிசபெத்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அது ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் டெஃபினட்டாக இந்த பியூட்டி அண்ட் த பீஸ்ட்டுங்கிற அந்த கான்செப்டை லைட்டாக அப்படி கடைசியாக டச் பண்ணிட்டு போன மாதிரி, அங்கே அறிவான மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க அவங்க.
இந்த 3 பேரும் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு, சப்போர்ட்டிங் காஸ்டில் எல்லாருமே சும்மா மிரட்டி விட்டுருந்தாங்க. முதல்ல சாலிடான ரைட்டிங், ஸ்டேஜிங், மேக்கிங், ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸு, டெக்னிக்கல் சைடில் ஏங்க எப்படிங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, இது என்ன தனியாக ஒரு யூனிவர்ஸா அப்படிங்கிற லெவலில், வேறு ஒரு வேர்ல்டு, வேறு ஒரு யூனிவர்ஸுங்கிற லெவலுக்கு இந்த படத்துடைய மேக்கிங்கை கண்ணு முன்னாடி அவ்வளவு தூரம் கனக்கச்சிதமாக நம்பகத்தன்மையோடு உட்கார வச்சிருக்கு, நம்ப வச்சிருக்கு இந்த டீம். அதுதான் கிலர்மோ டெல் டோரோவுடைய மேஜிக். எப்பயுமே அவருடைய பல படங்கள் இப்படி தான் இருக்கும். அவருடைய கதைக்களங்கள் நடக்கக்கூடிய அந்த வேர்ல்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருப்பாப்புல. இந்த படத்துலையும் அந்த மேஜிக் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைன் நீங்கள் சொல்லி ஆகணும். இது போக அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு ஒரு இன்டர்வியூவில் கிலர்மோ சொல்லியிருந்தாப்புல, இந்த செட்டு வந்து ஒரு லேபரேட்டரி மாதிரி, ஒரு லேபரேட்டரி மாதிரி இல்லை, ஒரு சர்ஜரி நடக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இடம், அதுக்கான செட்டு இது, இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு இடம் இது அப்படின்னு. அந்த இடத்த பாருங்கள் எப்பா, அது ஆக்சுவலி ஒரு ஸ்பேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய ஏதோ நம்ம என்ன இந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு இடம் இருக்கும் பாருங்கள், ஹாலு, அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஆனால் அதை அப்படியே மாற்றிருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இந்த கதைக்களம் நடக்கக்கூடிய அந்த இடமாக அப்படியே அந்த பீரியடுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 1857 அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் அந்தளவுக்கு இன்டென்ஸான ஒரு ஒர்க்கு, டிஐ டீமும் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அந்த ரெட்ரோ எஃபெக்ட் விஷயங்கள்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்தில். இது போக சிஜி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் அதுவும் அட்டகாசமாக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது இந்த கதையே 2 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று இந்த விக்டர், இன்னொன்று இந்த கிரீச்சர். இந்த 2 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பாதி படம் ஓடும். இதில் இந்த விக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓடக்கூடிய அந்த கதையை பார்க்கும்போது ஏங்க என்னமோ டார்க் ஃபேண்டசி டிசினி ஏதோ ஒரு இதில் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, என்னமோ வளவள குளவலன்னு போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரலாம். தயவு செஞ்சு அப்படியே பாஸ் பண்ணிட்டீங்க போயிடாதீங்க. அந்த கிரீச்சருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது தான் வேறு லெவலுக்கு ஆரம்பிக்கும் இந்த கதை. ஆனால் இந்த கிரீச்சருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயே மொத்த கதையும் சொல்லியிருக்கணும். அவங்க விக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பல விஷயங்கள் அங்கே நரேட் பண்ணதுனால தான் இந்த பக்கம் அந்த தேவை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சேர்த்தே பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. படம் பார்த்து முடியும் போது சில படங்கள் மட்டும்தான் பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் அந்த கேரக்டர் நம்ம கண்ணுக்குள்ள இப்படி வந்துட்டு போகும். உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சாகாவரம். ஒரு காலத்துலலாம் நம்ம தமிழ் படங்கள்லாம், பழைய படத்துலலாம் வந்து இந்த அரசர் கால கதைக்களங்கள் இருக்கக்கூடிய படங்கள்லாம் அவர் வந்து சாகாவரம் பெற்ற ஒரு நபர் அப்படிங்கும்போது ஒரு பெரிய கூஸ்பம்ப் இருக்கக்கூடிய, அப்படியேங்கப்பா இவனுக்கு சாவே கிடையாதுமே, இவன் இப்படி போட்டு தள்ளுறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அது அடுத்தவங்களுக்கு அவனுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இறப்பே கிடையாதுங்கிறத விட ஒரு மிகப்பெரிய சாபம் எதுவுமே கிடையாது. அது சாகா வரம் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் சாகா சாபம் அப்படி தான் சொல்லணும். அது ஏன்னு இந்த படம் பாருங்கள், அட்டகாசமாக அதை போர்ட்ரே பண்ணியிருப்பாப்ல கிலர்மோ. செம்மையான ஒரு விஷயம் அது. ஆனால் அது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு, அதனால தான் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த விஷயம் மனசு நெடுகளும் அது நின்றுக்கிட்டே இருக்கும், கண்ணுக்குள்ளே நிற்கும் அந்த கிரீச்சருடைய அந்த கேரக்டர். நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறத விட. ஸோ அட்டகாசமான ஒரு படம், எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த படத்துக்குள்ளே எத்தனை ஆஸ்கார் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிச்சயமாக மினிமம் 2லேருந்து 3 ஆஸ்கார் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கு மேலே கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மேக்கப்பு, காஸ்டியூம்ஸ்னு பல டீம்லேருந்து எக்கச்சக்கமான கான்ட்ரிபியூஷன் இன்டென்ஸாக உள்ள இருக்குது. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு நியூரிட்டி சம்பவம் ஒன்று இருக்குது. வெட்டி வீசக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த படம் A-certified படம் தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்களே. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பொறுமை முக்கியம் அமைச்சரே, பொறுமையாக பாருங்கள். படம் பார்த்து முடித்தவொன்னே என்ன மாதிரி ஒரு மேக்கிங் சார், மிரட்டி விட்டாங்க சார், நம்ம ஊரில் யார் சார் இந்த படத்தை எடுப்பாங்க அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நான் ஏன் சொல்கிறேன்னு படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.